என்னன்னா தூங்காம கொட்ட கொட்ட முழிச்சுன்னு உட்காந்துருக்கே? மனசு தூங்கினா தானே மனுஷா தூங்க முடியும். என்னன்னா சொல்றேன்? என்னத்த சொல்ல, எப்ப இந்த ஆத்துக்குள்ள அடியெடுத்து வச்சனோ அப்பவே நிம்மதி போயிடுத்து. என்ன இப்படி எல்லாம் பேசுறே? நீ உட்பட யாருக்குமே இந்த ஆத்துல இருக்க பிடிக்கலங்கிறது தான் உண்மை. குழந்தைகள் வெளிப்படையாவே வெறுப்ப காமிக்கிறதுகள், நீ ஒப்புக்கு சிரிச்சுண்டு உள்ளுக்குள்ள மருகின்னு இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணா. புது இடங்கும் போது சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக சமாளிக்காதடி. தனல் வீரத்தில் குஞ்சென்ன மூப்பென்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு பொறி நெருப்பு இருந்தா போதும், மனசத ஊதி ஊதி பெருசாக்கி ஊரையே எரிச்சிடும். எரிமலை மேல நின்று சிரிக்கிறதும் பனிமலை மேல நின்று அழறதும் மனுஷாலோட கையில இல்ல, அது மனசோட கையில தான் இருக்கு. எதுக்கு இப்படி ஒரு வலுக்கட்டாயமான வாழ்க்கை வாழணும்? இப்ப என்ன நடந்துடுத்துன்னு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலண்ணா. இனியும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் இப்படி பேசுறேன். பேசாம நம்ம பழையாத்துக்கே போயிடுவோம். என்ன யோசிக்கிற? போன மச்சான் திரும்பி வந்த கதையா இருக்குன்னா அதெல்லாம் பார்த்தா வேலையாகாது. நம்ம என்ன வீட வித்துட்டா போறோம்? வாடகைக்கு விட்டுட்டு தானே போறோம். நல்ல பார்ட்டியா அமைற வரைக்கும் வீட்டை பூட்டிட்டு சாவியை சைமன் கிட்ட கொடுத்துறதா இருக்கேன். விடிஞ்சதும் ரெட்டியார பார்த்து பேசலான் இருக்கேன். நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் இருக்கும்னு எனக்கு தெரியும்ண்ணா. காத்தால ரெட்டியார பார்த்து பேசுங்க. இப்ப மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. படுத்துக்கோங்க. டிரைவர், வண்டி எடுங்க. வணக்கம் ரெட்டியார். ஓ ராஜன், வணக்கம். வீடு தேடி வந்திருக்கீங்க? புது வீடுலாம் நல்ல சௌரியமா இருக்கா? வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்டுல உள்ளவரெல்லாம் சௌக்கியம்தான். ஆனா வீடுதான். வீட்டுல என்ன ப்ராப்ளம்? ஆரம்பத்துல எல்லாம் அப்படி இப்படின்னு கஷ்டமா தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். புது மாடு புது செருப்பு அது மாதிரி தான். பிரச்சனை அது இல்ல ரெட்டியார். வாடகை வீடா இருந்தாலும் வசதி குறைவான வீடா இருந்தாலும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கிற வீடா உங்க வீடு அமைஞ்சது. ஆனா இப்ப குடிப்போன ஆத்துல வாடகைக்கும் பிரச்சனை இல்ல, வசதிக்கும் குறைச்சல் இல்ல. ஆனா நிம்மதியும் சந்தோஷமும் காணாம போயிடுது. நம்ம காம்பவுண்ட்ல இருந்து நீங்க ஒருத்தர் தான் சொந்த வீடு கட்டி போய் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா இப்ப என்னன்னா பழையபடி வாடகை வீட்டுக்கே வந்து நிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும்ல? ஆமா ரெட்டியார், சொந்த வீட்டை வாடகை விட்டுட்டோ பழைய வீட்டுக்கே வாடகைக்கு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க அந்த போர்ஷனை மறுபடியும் எனக்கே வாடகை விடணும். அந்த இடத்துல ஒரு போர்ஷனை உங்களுக்கு கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்பதான் நீக்கு மூச்சே வருது. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எப்ப நான் உங்களை போச்சொன்னாலும் போயிடணும். அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு? 3 மாச நோட்டீஸ் நகி. சரி ரெட்டியார். சரி, செகண்ட் கண்டிஷன் என்னன்னு தெரியுமா? விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு நாட்டுல. ஆகவே வீட்டு வாடகை டபுள். வாடகை டபுளா? டிரைவர், வண்டியை சிந்தாதிரிப்பேட்டைக்கு விடுங்க. ஓ, பரத் தம்பி மாதிரி இருக்கு. சார் வணக்கம் சார். வாங்க பரத் தம்பி, எப்படி நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசலாம்னு இருக்கேன். என்ன விஷயம் சார்? சொல்லுங்க. சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எப்படி சொல்லித்தானே ஆகணும். நம்ம காம்பவுண்ட்ல குடியிருந்தாரே ராஜன். ஆமா, ராஜன் புது வீடு கட்டி போனாரே, அவர் இப்ப வந்து நம்ம காம்பவுண்ட்லயே வீடு வேணும்னு கேக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கும் இதே மாதிரி ஷாக்கா தான்ப்பா இருந்துச்சு. பாவம், மனுஷன் ரொம்ப நொந்து போயிருக்கிறான்.
நம்ம 4 வார்த்தை பேசினா பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசக்கூட தடுமாறுறான் ஐயா. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன ஏதுன்னு தோண்டி துருவி விசாரிச்சு பாக்குறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நானும் பட்டும் படாம பேசி அனுப்பிட்டேன். ஆமா சார், ஆசாசியா புது வீடு கட்டி குடி போனாரு. இப்போ பழையபடி காலி பண்ண போர்ஷனுக்கே குடி வராருன்னா என்ன பிரச்சனை? என்னவோ விஷயம் என்னன்னா, ராஜன் காலி பண்ணதும் அந்த போர்ஷனை உனக்கு கொடுத்துட்டேன். அவரு அந்த போர்ஷனை பழையபடி அவருக்கு வேணும்னு கேக்குறாரு. இதுல என்ன சார் இருக்கு? நான் இன்னும் 1 மணி நேரத்துல காலி பண்ணிட்டு பழைய போர்ஷன் இருக்குல்ல அங்கேயே ஷிஃப்ட் ஆயிடுறேன். பரத், வேண்டாம் ஐயா, வேண்டாம். அப்படி ஒன்ன விட எனக்கு மனசு கேட்கல. நம்ம காம்பவுண்ட்ல பழைய சாமான்லாம் போட்டு ஒரு போர்ஷன் இருக்குல்ல, ஆமா, அங்க அதெல்லாம் எடுத்துட்டு அங்க ஷிஃப்ட் ஆயிக்குவேன். நான் எல்லாம் சுத்தம் பண்ணி தர்றேன். சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அந்த போர்ஷனுக்கு இன்னைக்கு ஏன் இப்பவே வந்துடுறேன். மகா, ஏய், எதிர்த்தாப்புல வந்து நின்னதுக்கே இப்படி ஆயிட்டியே. உன்னை ஏத்துனா என்னடா அவ? அண்ணா நீங்க டேய், உங்க அண்ணா தாண்டா. ஆச்சரியமா இருக்க? வலை விஷயம் தேடிட்டு இருந்தவன் இப்படி வலிய வந்து நிற்கிறானேன்னு பாக்குறியா? ஊரை விட்டு தாண்டா போனேன், உலகத்தை விட்டு நான் போகல. ஏதோ செத்தவன் பொழைச்சு வந்து நிற்கிற மாதிரி பாக்குறியே. அண்ணா என்னண்ணா இப்படிலாம் பேசுறேன்? திடீர்னு முன்னாடி வந்து நிற்கவும் திக்கு முக்காடி போயிட்டேன். அது நீங்க வந்து இங்க ஏன் வரப்படாத? இங்க வந்து உன்னை பார்க்க கூடாதா? என்னண்ணா இப்படி சொல்றேன்? நீங்க இது எல்லாமே உங்க சொத்துனா, உங்க ஆஸ்தினா, எப்ப வேணா வரலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம்ண்ணா. ஏன்டா அப்படி நடிக்கிற? நீ திருந்தவே இல்லடா. சொத்துல ஒரு பைசா கூட இல்லைன்னு லலிதா கிட்ட சொன்னியாமே. அது வந்து உங்களுக்கு எப்படி? டேய், இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே காலம் தாண்டா. அது இந்த மகேஸ்வரர் காலம் மட்டும்தான். அப்படித்தானே நானும் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு ராமர் மாதிரி, நான் உங்களுக்கு பரதம் மாதிரி. ஏன்டா அந்த நல்லவங்க பேர்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்க? நானும் ஒன்னும் யோகியம் இல்லை. இந்த குடும்ப சொத்தை அழிச்சேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிக்க விட்டேன். ஆனா உன்ன மாதிரி கொலை செய்ய நினைக்கலடா. என்னன்னா இப்படி சொல்றேன்? யாரோ உங்ககிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்கா. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதே. ஏய், உன்னை விட நான் 15 வருஷம் மூத்தவன், எல்லாத்தையும் பார்த்தவன். உன்னை இப்படியே விட்டு வச்சா நீ ஊரையே அழிச்சிருவ. அதனால நீ உயிரோட இருக்க. சொத்துல பாதி கொடுத்துறேன், கேச வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன ஏன் இப்படி பண்ணாத்திரே? கனவு. ஆனா இத கனவு தானேன்னு அப்படியே விட்டுற முடியாது. கனவுல கண்டது நிஜத்துல நடந்ததுன்னா கனவுல கூட இந்த மாலிங்க ஐயர் தோக்க கூடாது. தோக்கவும் மாட்டேன். ஏன்னா என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் இப்படி நட்ட நடு ராத்திரியில பதறி போய் எழுந்திருக்கிறேன்? ஏதாவது கெட்ட கனவு கண்டேளா? நேரா போய் அந்த பிசினஸ் நமக்கு சாதகமா முடிஞ்ச மாதிரி கனவு கண்டேன். அதான் சரி, சென்னைக்கு போலாமா வேணாமான்னு அந்த யோசனை. அப்படின்னா இதுக்கு எதுக்கு யோசிக்கிறேன்? பேஷா போயிட்டு வாங்கோ. நீங்க நேர்ல போனா முடியும்னா போயிட்டு வாங்கோ. அப்புறம் போலாம். இப்ப படுங்கோண்ணா, படுங்கோ. எங்க அண்ணன் மகேஸ்வரன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறீங்க. தேடுறது யாருக்கும் தெரியக்கூடாது. தேடுற மாதிரியே இருக்கக்கூடாது. மெட்ராஸ் சிட்டில தான் எங்கேயோ இருக்கானா. எங்க இருக்கான்னு தெரியல. மொத்த சிட்டியும் ஜல்லடை போட்டு அலசுங்க. இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எவ்வளவு ஆள் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணுங்க.
எனக்கு எங்க அண்ணன் வேணும். நீங்க அவனை தேடுறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இது பார், தேடி கண்டுபிடிச்ச உடனே அப்படியே அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அவனை உங்க கஸ்டடியில் எடுத்துக்கங்க. எனக்கு தகவல் கொடுங்க, சரியா? சரிங்க. இதுல 2 லட்சம் ரூபா இருக்கு. எடுத்துக்கிட்டு போய் காரியத்தை உடனடியாக ஆரம்பி. மகேஸ்வரனா மகாலிங்கமா? அந்த கேள்விக்கே இடமில்லை. மகாலிங்கம் தான், மகாலிங்கம் தான், மகாலிங்க ஐயர்.